பேரிடர் காலங்களில் ஏற்படும் சேதங்கள் குறித்து துல்லியமாக அறிந்து கொள்ள உதவும் வான்வழி புகைப்பட ஆய்வியல் திட்டம் கடலூரில் முதல் முறையாக துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழகம் அதிக அளவில் இயற்கை பேரிடராலும் புயல் மற்றும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்படுகிறது. எனவே கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் வருவாய்த்துறை மானிய கோரிக்கையின் போது வெள்ள தடுப்பு பணிகளுக்காக ஆளில்லா விமானம் மூலம் புகைப்படம் எடுத்து அனுப்பும் வான்வழி புகைப்படவியல் திட்ட ஆய்வு தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் அதிக பாதிப்புகளை சந்திக்கும் மாவட்டமான கடலூர் மாவட்டத்தில் ஆளில்லா விமானம் மூலம் வான்வழி புகைப்படவியல் திட்ட ஆய்வு பணிகளை அமைச்சர்கள் MC சம்பத், RB உதயகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டு இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஆளில்லா சிறிய ரக விமானங்களை உருவாக்கிய மாணவர்கள் செய்முறை விளக்கங்கள் செய்து காண்பித்தனர். விழாவில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார், வெள்ளத்தால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு ஆற்றுப்படுகைகள் மற்றும் நீர்நிலை பகுதிகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீர்வழி பாதைகளை துல்லியமாக கண்டறிவதற்கு வான்வழி புகைப்படங்கள் உதவி புரிகின்றன என்றும், அணைகள் கட்டுவதற்கான இடங்களை தேர்வு செய்வதற்கும், கால்வாய்களின் தொடர்ச்சியினை கண்டறிவதற்கும், பிற நீர்வழி பாதைகளை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதற்கும் வான்வழி புகைப்படங்கள் உதவி புரிகிறது எனவும் கூறினார். இந்த கடலூர் மாவட்ட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் கடலோர மாவட்ட மக்களுக்கும் இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். விழாவில் பேசிய அண்ணா பல்கலைக்கழக வான்வெளி ஆராய்ச்சித்துறை இயக்குனர் K. செந்தில்குமார், ராணுவ பணிகளில் ஈடுபடுத்தப்படும் இதுபோன்ற விமானங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கம் தற்போது நிறைவேறி உள்ளதாக கூறினார். இந்த ஆளில்லா விமானங்களை உருவாக்கி அதை எல்லா இடத்துலையும் பறக்க விடப்பட்டு அதிலிருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதை மக்களுக்கு பயன்படுற வகையில் எப்படி மேப்ஸ், 3D மாடல், 2D மாடலு அது மாதிரிலாம் உருவாக்கி ஒரு சிறந்த திட்டப்பணியை உருவாக்குறது தான் அதனோட நோக்கம். அடிக்கடி வெள்ளத்தால் பாதிக்கப்படும் கடலூர் மாவட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.